Okay, praise the Lord. Kaalai vanakkam, good morning. It's a good day. It's a good day to praise the Lord. ஆண்டவர் ஆண்டவரை துதிக்க நல்லா துதிச்சோம். Praise God. பெண்கள் நல்லா அழகா வழி நடத்துனாங்க ஜெப அந்த worship time. Praise God for all the talented women in this church. நல்ல தாளந்து நிறைந்த பெண்கள் இருக்கிறீங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். வாலிப பிள்ளைங்களும் நிறைய பெண்கள் இருக்கிறீங்க. Praise be to God. Okay, I see so many familiar faces. God bless all of us. Okay, எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. I'm no great teacher. Correction, I'm no great preacher. Okay, I'm just a teacher. Okay, நான் preacher இல்லை, pastors தான் preacher, நான் வந்து teacher. So நான் teach பண்ணுவேன், preach பண்ண மாட்டேன். So my style you all know lah. Okay, so நான் தமிழ்லையும் பேசுவேன், ஆங்கிலத்திலையும் பேசுவேன், மலாயிலையும் சிலவாட்டி பேசுவேன். எல்லாம் உங்களுக்கு புரியும்னு நான் நம்புகிறேன். ஓகே, ரைட். I want to let me begin by saying thank you Pastor Jeremiah Thomas for this invitation. இந்த வாய்ப்பை கொடுத்த உங்கள் சபை போதகருக்கு நன்றி செலுத்துகிறேன். சபை உக்ரான குழு தலைவர்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றி. And Vivian MW President and your team, thank you very much இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்காக. அண்ட் நான் பேசுகிறேன் இந்த டாபிக் டச் ஆஃப் லவ். இது வந்து ஆக்சுவலி வந்து நானாக தேர்ந்தெடுத்த டாபிக் இல்லை. இது வந்து பெண்கள் சங்கத்திலேருந்து வருகிற டாபிக் இல்லை, பட் அந்த பைபிள் வசனம் வந்து அங்கேருந்து வரோம் பாருங்கள். ஸோ அதன் அடிப்படையில் தான் நான் வந்து இன்னைக்கு நான் பேசுகிறேன். I must give a disclaimer. அன்பு, தேவனின் அன்பை பற்றி பேசுறதுக்கு எனக்கு தகுதி இல்லை. Okay, I don't qualify for that because God's love is so great. But what I share, நான் என்ன பகிர்ந்து கொள்ளுகிறேனோ அது உங்களுக்கு கொண்டு இல்லை, அது எனக்கும் சேர்த்து தான். I'm no great I won't say I know everything. Okay, எல்லாம் எனக்கு தெரியும்னு இல்லை. ஒன்றாக சேர்ந்து ஆவியானவர் நம்மளோட பேசணும். That is my prayer. So one finger is always pointing towards me. Okay, as I share. So I want to say that, and with that, let's pray. ஜெபிப்போம். Hallelujah. ஒரு நிமிடம் நீங்கள் உங்கள் கையில், உங்கள் நெஞ்சில் கையை வச்சு, ஆண்டவரே என்னோட பேசுங்க. ஆண்டவரே, நான் உங்கள் சத்தத்தை கேட்க வந்திருக்கிறேன். ஆவியானவரே, என்ன இன்னைக்கு சொல்லி கொடுக்க போகிறீங்க? என்னத்தை நான் கற்றுக்கொள்ளணும், அதுக்கு கீழ்ப்படியணும், சொல்லி கொடுங்க ஆண்டவரே. அந்த ஒரு சின்ன ஜெபம் நீங்கள் செஞ்சால் போதும், அது செஞ்சால் போதும். ஆவியானவர் உங்களோட பேசுவார். இந்த ஆராதனையில் நீங்கள் ஒரு பெண்ணோட வார்த்தையை கேட்க வரல, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிறீங்க. ஆண்டவர் பேசணும். ஸோ ஜஸ்ட் ப்ரிப்பேர் யுவர் ஹார்ட் அண்ட் ஜஸ்ட் சே அ ஷார்ட் ப்ரேயர். God, speak to me. What is the takeaway for me today, oh Lord? This day, it should never be wasted, Lord. You must teach me something. That one thing you teach me. You pray that prayer. ஆண்டவரே பேசுங்கப்பா. பேசுகிற தெய்வம் நீர் அல்லவோ ஆண்டவரே. நீர் பேசாத கல்லோ மண்ணோ மரமோ அல்ல, நீர் பேசுகிற தெய்வம். எங்களோடு பேசுங்கப்பா. இந்த காலை வேளையிலே வார்த்தையின் மூலமாக பேசுங்க ராஜா. ஆவியானவரே பேசுங்க. Speak, oh Lord, we hear. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன். ஓகே, let me begin with a story. ஒரு கதையோடு நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே, கேட்குதா எல்லாருக்கும்? I'm not sure. Can hear? பெண்ணுக்கு கேட்குது தானே? ஓகே, ரைட். ஒரு கதை ஆங்கிலத்தில் சொல்லிவிட்டு அப்புறம் தமிழில் சொல்கிறேன். ஓகே, ரைட். I have my assistant there, so I hope you can link up, follow with me so you can click at the right time. Okay, right. 1945 என்ன நடந்துச்சு உலகத்தில்? என்ன நடந்துச்சு 1945? Come on. Second World War, right? Second World War. ஸோ இந்த செகண்ட் வேர்ல்ட் வாரில் வந்து ரெண்டாவது உலக யுத்தம் முடிகிற டைம் அதுதான் 1945 தான் அந்த யுத்தம் வந்து ஸ்டாப் பண்ணிச்சு. ஸோ in 1945 there was a battle they called the Battle of Okinawa. ஸோ அந்த யுத்தம், அது ஒரு யுத்தம். அந்த போர்க்காலத்தில் வந்து
ஒரு சோல்ஜர் வந்து உங்களுக்கு தெரியும், சிலவங்களுக்கு ஒரு தெரியும். அவர் பேர் வந்து டெஸ்மண்ட் டாஸ். ஓகே, இந்த டெஸ்மண்ட் டாஸ் படம் அங்கே இருக்குது பாருங்க, அவர் தான் டெஸ்மண்ட் டாஸ். ஓகே, அவர் வந்து அந்த போர்க்காலத்தில் வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும் போது அவர் வந்து யூஎஸ் சோல்ஜர் பாருங்க, அமெரிக்கனும் ஜப்பனீஸும் சண்டை. அந்த சண்டையில் வந்து அமெரிக்கன்ஸ் வந்து தோத்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ தோத்துக்கிட்டு இருக்கும் போது ஆர்டர் வந்துச்சு, கமாண்ட் வந்துச்சு, எல்லாரும் கிளம்புங்க, ரிட்ரீட் போயிருங்க, இங்கே வந்து சண்டை ரொம்ப தரோ ஆயிடுச்சு, நம்ம எல்லாம் ரிட்ரீட் பண்ணுவோம், சரண்டர் பண்ணுவோம், கிளம்புங்க அப்படின்னு ஆர்டர் வந்துருச்சு. ஆர்டர் வந்தோடனே எல்லாரும் கிளம்புறாங்க, சோல்ஜர்ஸ் எல்லாம். அப்போ தெரியல, நீங்களாம் சண்டை படம்லாம் பார்த்துருப்பீங்க. உடனே எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு எவ்வளோ சீக்கிரம் ஓட முடியுமோ எல்லாம் ஓடுறாங்க. பட் அந்த ஓடுறதுல ஒரு சோல்ஜர் டெஸ்மண்ட் டாஸ், அவர் வந்து என்ன செஞ்சாருன்னா ஓடலை. அவர் போய் அங்கெல்லாம் உளுந்து கிடக்குறாங்கள, காயப்பட்டு, இன்னும் சாவில், பட் காயப்பட்டு கிடக்கிறவங்க நிறைய பேர், எல்லாம் யூஎஸ் சோல்ஜர்ஸ் அங்கங்கே கிடக்குறாங்க. அவங்களெல்லாம் போய் இந்த ஒரு மனுஷன் அப்படியே இழுத்து சைட்டுக்கு சேஃபாக இருக்கிற ஒரு இடத்துக்கு அப்படியே எல்லாத்தையும் ஒரு ஆளாக எல்லாம் விழுந்துக்கிட்டு இருக்கு, பாம்லாம் விழுந்துக்கிட்டு இருக்கு, சண்டை ஓடிக்கிட்டு இருக்கு, இவரோட உயிருக்கே ஆபத்து, அங்கே இருந்தால் செத்து போயிடுவார். ஆனாலும் ஒரு ஆளாக இழுத்துட்டு போய் சேஃபான இடத்துல வைப்பார். ஒவ்வொரு ஆளையும் இழுக்கும் போது அவர் சொல்கிற ஒரு காரியம், ப்ளீஸ் லார்ட் ஹெல்ப் மீ கெட் ஒன் மோர். ஒரு ஆளை இன்னும் நான் எப்படியாவது எடுத்துகிட்டு போயிடணும் ஆண்டவரே, ஹெல்ப் பண்ணுங்க ஆண்டவரே, ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆளாக அப்படியே எல்லாத்தையும் சைட்டுக்கு எடுத்துக்கொண்டாந்து சேவ் பண்ணார். எத்தனை பேர் தெரியுமா வரலாறு சொல்லுது. இட்ஸ் அ ரியல் ஸ்டாரியா, இட்ஸ் அ ரியல் ஸ்டாரி. யூ கோ இன் கூகுள் அண்ட் யூ ரீட். ஓகே, 75 பேரை அந்த மாதிரி உயிரை வந்து காப்பாற்றின ஒரு சோல்ஜர். ஓகே, டெஸ்மண்ட் டாஸ். அவரோட வாழ்க்கை, அந்த சாட்சி வந்து ஒரு படமாக செஞ்சாங்க 9 வருஷத்துக்கு முன்னால். 2016 it came out as a movie. Go and watch, maybe you all may have watched, and the name of the movie was Hacksaw Ridge. Okay, go and see. Very inspiring movie of this man. இந்த வாலிப பையன் வந்து இது எல்லாத்தையும் ஏன் செஞ்சான், என்ன காரணம், விட்டுட்டு ஓடி இருக்கலாமே, பட் ஏன் 75 பேரை சேவ் பண்ணால் அவரோட உயிரை வந்து என்ன சொல்லுவாங்க, சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தார் செய்கிறதுக்கு. அவர்கிட்ட கேட்கும் போது அவரோட ரீசன் ஒன்று தான், ஐ எம் அ கிறிஸ்டியன், ஐ மஸ்ட் லவ் பீப்புள், ஐ லவ் காட், ஐ லவ் பீப்புள், ஐ மஸ்ட் சேவ் லைஃப்ஸ், தட் இஸ் மை ஜாப் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. நான் வந்து கிறிஸ்தவன், நான் அன்பு, என் தேவன் மேல் நான் அன்பு கூறுறேன், நான் மற்றவர்கள் மேலும் அன்பு கூறணும். அந்த அளவுக்கு இந்த டெஸ்மண்ட் டாஸ் செஞ்சார் பாருங்க. ஓகே, ஸோ ஐ ஸ்டார்ட் வித் தட் ஸ்டாரி பிகாஸ் நம்மளுடைய இன்னைக்கு தலைப்பு வந்து, என்னோட சர்மன் டாபிக் வந்து அ டச் ஆஃப் லவ், அன்பின் தொடுதல். நம்மளுக்கு தெரியும், கிறிஸ்தவங்க என்று வெளியில் உள்ளவங்க யாருக்கிட்டையும் ஆண்டவர் அறியாதவங்கிட்ட அவங்க பார்க்கும்போது, கிறிஸ்தவங்களா, சர்ச்சா, அதில் என்ன ரொம்ப இருக்கோ சொல்லுங்களா, ஏன் சந்தேகமாக இருக்கு, இங்கே ரொம்ப இருக்கோம், சண்டையும் சச்சலவுமா இல்லையே, நிறைய அன்பு இருக்கும். கிறிஸ்தவங்கன்னா அன்பு, கிறிஸ்தவம்னா அன்பு. Christianity means love. That's how the world sees, you know. Church, oh, lot of loving people, அப்படிதான் சொல்லுவாங்க. ஓகே, அப்படிதான் வந்து itulah gambaran dunia. Okey, saya sudah cakap, saya akan cakap bahasa Melayu juga. Gambaran dunia is the church, Christians are full of love because the source of Christianity is love. கிறிஸ்தவம் எங்க ஆரம்பமாச்சு? லவ்ல தான், சிலுவையில் தான். ஆண்டவர் நம்ம நேசிச்சதுனால தான். மை ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இஸ் திஸ் சிம்பிள் பாயிண்ட்
All of you know this. Remember, God loves siapa? You and I and everybody in the world. That is point one. God loves us. And I want all children also to take note of this, okay? John 3:16. நம்ம யோவான் 3:16 நம்மளுக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு காரியம். எப்படி ஆண்டவர் நம்ம மேல் அன்பு கூர்ந்தார், ஆண்டவர் அனுப்பினார். ஒரே பேரான மகனை நம்மளுக்கு அனுப்பினார். சிலுவையில் நம்மளுக்காக ரத்தம் சிந்தின தெய்வம். நம்ம Christianity is just about John 3:16. God gave his son for us. Okay, God gave his son for us. So இன்னைக்கு வாசிச்ச அந்த வசனங்கள்ல வந்து இன்னைக்கு வாசிச்ச அந்த வசனங்கள்ல வந்து okay, she's finding difficulty. Okay, next one please. Okay, இந்த வசனம் இதுல இருக்கு பாருங்க. 9வது வசனம் 10வது வசனம் பார்த்தீங்கன்னா, this is how God showed his love among us. He sent his one and only son. சும்மா agree kan? ஆண்டவர் மகனை நம்மளுக்காக ரத்தம் சிந்தி நம்மளுக்காக மரித்தார். God sent his son. That's his love. Number 2, this is love. Not that we loved God, but that he loved us. அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார். நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததுனால அல்ல. So important, you know. He loved first. Then only we loved. அவர் தான் அன்பு கூர்ந்தாரு, அப்புறம் தான் நம்ம அன்பு கூர்ந்தோம். So God is the source of love. அதை மறந்துடவே கூடாது. அன்பு வந்து ஆண்டவரிடத்துல தான் வருகிறது. ஆண்டவர் தான் நம்மளை தொட்டாரு, நம்ம தொடுல. Remember, that's point 1. Okay, God loves us. Love is from God. Okay. ஆண்டவருடைய அன்பு என்ன மாதிரி அன்பு? கெட்ட குமாரன் கதை நம்மளுக்கெல்லாம் தெரியும். இட்ஸ் a very common parable, the parable of the prodigal son. அந்த கெட்ட குமாரன் 2 மகனுங்க. பட் இளைய மகன் வந்து ரொம்ப சேட்டை பண்ணு. நாம தானே சேட்டையா இல்லையா? ரொம்ப சேட்டை. ஓகே, என்ன சேட்டை பண்ணால் உங்களுக்கு தெரியும். சேட்டை பண்ணிட்டு போயிட்டான், அப்பா விட்டு போயிட்டான். இப்போ திரும்பி வரும்போது அப்பா என்ன செய்கிறாரு? போடா, அனுப்பி விடுறாரா? போடா, வராத இந்த பக்கம் அப்படின்னு. இல்லையே, அப்பா அணைத்து கொள்ளுகிறார். வா, பெரிய விருந்துலாம் போடுறாரு, சட்டை போடுறாரு, மோதிரம் போடுறாரு, சப்பாத்து போடுறாரு, அப்படியே அணைத்து விடுறாரு. செஞ்ச சட்டையெல்லாம் மறந்துட்டாரு. ஆண்டவருடைய அன்பு அந்த மாதிரி அன்பு தான். God's love is unconditional, unlimited, complete. ஆண்டவருடைய அன்பு வந்து நிபந்தனையற்ற அன்பு. நீ நல்லா இருந்தா நான் நல்லா இருப்பேன், என்னை நீ நேசிச்சா நான் நேசிப்பேன். தடா. ஆண்டவருடைய அன்பு நிபந்தனையற்ற அன்பு, எல்லை இல்லாத அன்பு. அதுக்கு ஒரு எல்லையே இல்லை ஆண்டவருடைய அன்பு. அண்ட் முழுமையான அன்பு. ஓகே, முழுமையான அன்பு. ஸோ இது ரொம்ப முக்கியம் பாருங்க. ஸோ நம்மளோட அன்பு, நம்ம ஒரு வசனம் வாசிச்சாங்க சிஸ்டரு, தாயின் அன்பு. தாய் தேற்றுவது போல் ஆண்டவர் நம்மளை தேற்றுகிறவர். ஆமாம், தாயின் அன்பு. இப்போ தான் மதர்ஸ் டே முடித்தோம். மதர்ஸ் டே வந்து ஐயோ அம்மாவோட அன்பு மாதிரி யாருக்கும் இருக்காதுல்ல, அப்படி தானே புகழி பேசுவோம். அம்மாவோ அன்பின் சின்னம்னா ஒரு தாய் தான் அப்படின்னு. பட் தாயோட அன்புக்கோ அளவு இருக்கா இல்லையா? சொந்த பிள்ளைய உயிர் கொடுத்து அவங்க வந்து காப்பாற்றிடுவாங்க. பட் மற்றவங்க பிள்ளைய அதே அன்பில் செய்ய முடியுமா? செய்வாங்களா? ஒரு கேள்விக்குறி தானே. We are able to love. A mother's love is so fantastic. One of the best examples of great love is a mother's love. I agree. We will die for our children. But will we die for the children of our neighbor? No, it's limited. But God's love is unlimited, unconditional. அதனால தான் நம்ம அப்பப்போ சேட்டை பண்ணிட்டு, அப்பப்போ செய்கிற தப்பெல்லாம் செஞ்சுட்டு ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லும் போது அப்பா என்ன செய்கிறாரு? தண்டாங் படா அப்படின்னு சொல்கிறாரா? இல்லையே, அரவணைத்து கொள்கிறாரு. He forgets, he forgives. Forgive, forget. நம்ம forgive பண்ணுவோம், forget பண்ண மாட்டோம். பட் ஆண்டவர் வந்து அப்படியே ஒரு என்ன பிளாக் போர்டில் அழைக்கிறது மாதிரி கம்ப்ளீட்டாக அழைச்சி விட்டுருவார். அந்த மாதிரி தேவன் நம்மளுடைய தேவன். பட்
The sad thing is sometimes we forget, we take God's love for granted. ஆண்டவருடைய அன்பை வந்து நம்ம ஏனோ தானோ என்று ரொம்ப மாட்டி நம்ம கிறிஸ்தவங்கள தான் இருக்கிறோம், தெரியும் எல்லாம், ஆனாலும் ஆண்டவருடைய அன்பை நம்ம ரொம்ப சிஞ்சாயா என்றோம். இட்ஸ் சம்திங் தட் ஐ திங்க் ஹர்ட்ஸ் காட் மெனி டைம்ஸ். ஆண்டவர் என்னடா நீ நேற்று தான் நான் அந்த ஃபோனோகிராஃபி பார்க்க வேணாம், நான் மன்னிச்சிருங்க ஆண்டவரே அப்படின்னு வந்து என்கிட்ட சொன்னேன், மறுபடியும் போய் அதே தானே செஞ்சுட்டு இப்போ வந்து நிற்கிறேன். பட் ஆண்டவர் அதுதான் பார்க்குறாரு. we sin so many times, we sin and then we can go to him and say, forgive me appa, forgive me, and God is so good. He takes us back. ஸோ நம்மளோட அந்த பாவம் வந்து மன்னிக்கப்படும் போது நம்மளுக்கு எவ்வளோ சந்தோஷம் வருது, எவ்வளோ திருப்தி இருக்குது. அடுத்த நாள் நம்ம வந்து சமாளிக்க முடியும். பிகாஸ் we don't have that guilt, it's gone. So that is something that is so great. And பைபிளில் பார்த்தீங்கன்னா, பைபிளில் ஹோல் பைபிளில் நம்ம பார்க்க முடியும் எவ்வளவோ வசனங்கள் ஆண்டவருடைய அன்பை பற்றி இருக்குது. எரேமியா 31:3 நீங்கள் பார்த்தீங்கன்னா, I have loved you with an everlasting love. அநாதி சிநேகித்தால் உன்னை சிநேகித்தேன். அநாதி சிநேகித்தால் என்னோட லவ் உனக்கு வந்து எவ்வளவோ தெரியுமா, எவர் லாஸ்டிங், அது முடியவே முடியாது. everlasting love, that is in Jeremiah 31:3. And love of God is central to our belief. Okay, ஆண்டவருடைய அன்பு வந்து கிறிஸ்துவ போதனைகளில் கருப்பொருள் that is undeniable. Okay, if I ask you, I am sure you have experienced this love of God in your life. உங்கள் வாழ்க்கையில் இந்த அன்பை வந்து நித்தமாகவே நீங்கள் வந்து நீங்களும் நானும் அனுபவிச்சிருக்கிறோம். We know God's love in our life. Many times, I'm sure you've come here and given testimony. இங்கே வந்து சாட்சி சொல்லியிருப்பீங்க, ஆண்டவர் என்ன செஞ்சார், இதெல்லாம் செஞ்சார், நல்ல காரியம் செஞ்சார், கஷ்ட காலத்துலேயும் கஷ்ட சூழ்நிலையிலையும் என்னை அரவணைத்தார், எனக்கு பாதுகாப்பு கொடுத்தாரு, என் கண்ணீரை நீக்கி போட்டார், எவ்வளவோ சாட்சிகள். ஸோ ஆண்டவர் வந்து நன்மையிலும் கூடவே இருந்திருக்கிறாரு, தீமையிலையும் கூட இருந்திருக்கிறாரு. நம்மளுக்கு அவரோட அன்பை நம்ம ருசிச்சிருக்கிறோம். ஐ திங்க் தட் இஸ் அ ஃபேக்ட்லா. ஆல் ஆஃப் us will agree. I believe all of you have tasted God's love in different situations, different experiences in your life, both in good and bad times. That is undeniable. Anybody says no? இல்லை, நான் ஆண்டோட அன்பை ருசிக்கல அப்படின்னு யாரும் சொல்ல முடியுமா? I think all of you have tasted, okay? You have tasted. Those are things, நல்ல காரியங்கள், success, promotion, answered prayer, protection, healing, financial breakthrough, celebration, அதெல்லாம் நல்ல காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கும்போது ஆண்டவர் என்னோட அன்பாக இருக்கிறாரு, எனக்கு தெரியும். I know God loves me, okay? And then in bad times, பயங்கள் வரும்போது, பிரச்சனைகள் வரும்போது, போராட்டங்கள் வரும்போது, கவலைகள் வரும்போது, தோல்விகள் வரும்போது, பாவங்கள் நம்மளை வந்து பிடிச்சு கொண்டு இருக்கும்போது, வியாதிகள், ப்ராப்ளம்ஸ், பண பிரச்சனைகள், வேலை இல்லாத சூழ்நிலை, குடும்பத்தில் பிரச்சனை, குடும்பத்தில் பிரிவினைகள், கவலைகள், கசப்புகள், இதெல்லாம் வரும்போது ஆண்டவர் என்னோட இருந்தார். எஸ் ஆர் நோ? எஸ். எத்தனை வாட்டி அப்படியே அவர் தான் நம்மளுக்கு வந்து பலத்த துருகமாக இருந்து, பயப்படாதே மகளே, பயப்படாதே மகனே, நான் உன்னோட இருக்கிறேன், இன்னைக்கு நல்லா இல்லாட்டியும் நாளைக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு ஆறுதல் வார்த்தை சொல்றது ஆண்டவர். இதெல்லாம் நம்மளுக்கு செஞ்சிருக்கிறாரு. ஏன் செஞ்சிருக்கிறாரு? பிகாஸ் he loves us. Okay, that is point 1. God loves us. I think you all agree with me with that. Now I go to the more important point. This is the challenging point. Point 2. Okay, ஆண்டவருடைய அன்பு என்னை தொட்டது, அத்தோட நம்ம திருப்தியா இருக்க முடியாது. அடுத்த பாகம், நான் வந்து மற்றவங்களை தொடணும் அந்த அன்பின் மூலமாக. ஐ மஸ்ட் டச் அதர்ஸ் வித் தட் லவ். ஐ ஹேவ் டு டச் அதர்ஸ் வித் தட் இஸ் காட்ஸ் command. ஸோ அதுதான் வந்து நீங்கள் வந்து அடுத்த ஸ்லைட் காமிங்கம்மா. இந்த இன்னைக்கு வாசித்த வசனத்தில் 7வது வசனம், மொதல் வசனம், அதுதான் மொதல் வசனம். டுடேஸ் ஃபர்ஸ்ட் வேர்ஸ் that we read was, beloved, let us love one another.
let us love one another. ஒருவரில் ஒருவர் அன்பு அன்பு என்ன சொல்லுது, அன்பாய் இருக்க கடவோம், அன்பாய் இருக்க கடவோம், அன்பாய் இருக்க கடவோம். It's a big challenging word. Love others. Loving God, easy peasy. Loving others, susah. But that's what God tells us to do, love others. I touch you already, what? Now you touch others. நான் உன்னை தொட்டுட்டேனே, என் அன்பால் உன்னை தொட்டுட்டேனே, நீ மற்றவங்களை தொடு. That is basically God's command. God tells us to do that. And இந்த வசனம் ஒண்டி இல்லை, இன்னைக்கு வாசித்த வசனம் ஒண்டி இல்லை, பல வசனங்கள் இருக்குது பைபிளில். இந்த கட்டளை ஆண்டவர் கொடுத்த இந்த கட்டளை யோவான் 13:34-35 நீங்கள் வாசிச்சிங்கன்னா அதுவும் அதே தான் சொல்லுது. நியூ commandment I give you, love one another. ஒருத்தர் நேசிங்க அப்படின்னு தான் இந்த வசனம் சொல்லுது. ஓகே, and then the next one, 1 Corinthians 13. 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்சது. அன்பை பற்றி தான் அந்த அதிகாரமே அன்பை பற்றி தான். பட் அது முக்கியமாக ஒன்றாவது வசனம் என்ன சொல்லுது, நான் பெருசாக துதிக்கலாம், ஆராதிக்கலாம், மியூசிக் வாசிக்கலாம், எல்லாம் செய்யலாம், பட் அன்பு இல்லாட்டி ஒன்றுமே இல்லை. You are nothing, we are nothing if we have no love. 1 Corinthians chapter 13 verse 1. Such a serious commandment from God. Okay, so we have to, okay, right, next slide says, okay, verse 11. Okay, let me, this is today's reading. 11வது வசனம். 11வது வசனத்தை பார்த்தீங்கன்னா அந்த commandment இருக்கு. We also ought to love one another. ஆங்கிலத்தில் ought டுன்னு இருக்கு. ought டுனா நீங்களும் அதை செய்யணும் அப்படின்னு இருக்கு. நீங்களும் அதை செய்யணும். என்ன செய்யணும்? மற்றவர்களை நீங்கள் நேசிக்கணும் அப்படின்னு. But in English, in Tamil, it was quite interesting. I'm not a Tamil pulavar, we have a lot of Tamil teachers here. But நான் இதுக்கு தயார் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த தமிழில் அந்த டிரான்ஸ்லேஷன் பார்க்கும்போது அந்த வார்த்தை என்னை அப்படியே தூக்கி போட்டுச்சு. என்னன்னா அங்கே தமிழில் நீங்களும் எல்லாருக்கும் கட்டளை விடுறேன், நீங்களும் எல்லாரையும் நேசிங்க அப்படின்னு போடல பாருங்க. பாவிச்ச வார்த்தை நீங்கள் கடனாளிகளாய் இருக்கிறோம், கடனாளிகளாய் இருக்கிறோம். ஓகே, நாமும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடனாளிகளாய் இருக்கிறோம். It's a very strong word, கடனாளிகள். That means ஆண்டவர் நம்மளுக்கு கடன் கொடுத்துருக்கிறாரு, அந்த அன்பு நம்மளுக்கு கொடுத்துருக்கிறாரு. ஸோ அதை நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்கணும். அவருக்கு நம்ம debtor, we are a debtor to God, God simply didn't give you love free of charge. You have to give. கடனாளிகளாய் இருக்கிறோம். So it's such a challenge for us, it's a very very strong word, and we have to love people. Okay, to love those who love us is easy. நம்ம சொன்ன மாதிரி நம்ம நேசிக்கிறவங்களை நேசிக்கிறது ரொம்ப ஈஸி. That's very human. It's very human. சாதாரண ஹியூமன் அன்பால் நேசிக்க முடியும். செல்வி எனக்கு பிடிக்கும், நான் எனக்கு செல்வி பிடிக்கும், ஈஸி. விவியனை பிடிக்கும், we can love each other. But somebody I don't like, அந்த மனுஷன் என்னை பற்றி எவ்வளோ கேவலமாக பேசுகிறாரு, ஏசுறாரு, குறை சொல்கிறாரு, அந்த மனுஷனை நான் லவ் பண்ணும்னா is it easy? But if we love, it is God-like. It's God-like. அதுதான் தேவன் கொடுக்கிற அன்பு. God-like is very difficult, but you think can we do that? Can we love people who hate us? Is it possible? Is it possible? அதுதான் challenge. Itulah cabaran. itulah cabaran. ஸோ நீங்கள் இங்கே கேட்டுட்டு இருக்கும் போதே நீங்கள் யோசிச்சு பாருங்க, யாரெல்லாம் எனக்கு பிடிக்கல, யாரெல்லாம் என்னைய எனக்கு ஒரு thorn in the flesh, ஒரு முள்ளு மாதிரி என் வாழ்க்கையில் இருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க. வேலை இடத்துலையா, பாஸா, யாரு, பக்கத்து வீட்லையா, யோசிச்சு பாருங்க. இருக்கிறாங்க, இல்லைன்னு இல்லை, இருக்கிறாங்க. பட்
Can I love that person? Can I love that person? As a Christian who has received love from God, I must love. நான் கடனாளி, நான் லவ் பண்ணணுமே. ஐயோ சிஸ்டர், அது முடியாது சிஸ்டர், நீங்கள் பேசுவீங்க. But that is God-like, and that is what God wants us. That's the standard for the church. That is the standard for the church today. So, you think cannot? But for Desmond Doss, he could do it. முத கதை சொன்னல டெஸ்மண்ட் டாஸ், அவர் எப்படி செஞ்சாரு? அது மாதிரி எவ்வளவோ கிறிஸ்தவ சரித்திரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, the history of the Christian church, full jam-packed with people, with missionaries, with pastors, leaders, ordinary men and women who showed this God-like love. கிறிஸ்தவ சரித்திரத்தை நீங்கள் படித்து பார்க்கும் போது உங்களுக்கு தெரியும், எத்தனையோ மிஷனரிமார்கள் இந்த தேவனின் அன்பு அவங்க வாழ்க்கையை நெருக்கி முறுக்கி எவ்வளோ காரியங்கள் செஞ்சாங்க. Let me share one person. Can you go on to the next? Okay. This lady, நான் கொஞ்சம் பெண்களை பற்றி தான் கொஞ்சம் கூட சொல்லுவேன், because it's MW Sunday kan, okay? Right. மித்த நாள்லாம் பாஸ்டர்லாம் ஆண்களை பற்றி தான் ரொம்ப சொல்லுவாங்க. Okay. Gladys Staines, I think some of you know la. இவங்க வாழ்க்கை வரலாறையும் கூட The Least of These அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு அவங்கள பற்றியா. ஓகே, இவங்க வந்து பார்த்தாலே தெரியும் வெள்ளை கரிச்சி, பட் சாரி கட்டி இருக்கிறாங்க பாருங்க. ஸோ அவங்க வந்து ஆக்சுவலி ஆஸ்திரேலியன், ஒடிஷா நார்த் இந்தியாவில் வந்து ஊழியம் செஞ்ச ஒரு மிஷினரி. அங்கே அவங்க குடும்பம் இருக்குது பாருங்க. அவங்க கதையை சுருக்கமாக சொல்லிடுறேன். ஸோ என்ன நடந்துச்சுன்னா, ஒடிஷாவில் வந்து நிறைய, உங்களுக்கு தெரியும் நார்த் இந்தியாவில் அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் பல உபத்திரவங்கள் நிறைஞ்ச, அதான் கிறிஸ்தவங்களுக்குன்னா ரொம்ப உபத்திரவம் இருக்கும். ஸோ அங்கே வந்து இவங்க ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிற டைமில் வந்து என்ன நடந்துச்சுன்னா, அந்த கணவர் கிரஹாம் ஸ்டேன்ஸ் 2 பையனுங்க அங்கே இருக்கிறானுங்க பாருங்கள். அந்த டைமில் வந்து அவங்களுக்கு 7 வயசும் 10 வயசும் 1999 இது நடந்துச்சு. என்ன நடந்துச்சுன்னா, இந்த தீவிரவாதிகள், இந்து தீவிரவாதிகள் வந்து இவங்க 3 பேரும் காடியில் தூங்கிட்டு இருக்கும்போது, ஏன்னு கேட்காதீங்க, அது நீங்கள் போய் கூகுள் பண்ணி படிங்க ஏன் காடியில் படுத்துருந்தாங்கன்னு. பட் அதெல்லாம் கதை நீட்டாக சொன்னால் அப்புறம் நீங்கள் வீட்டுக்கு போக முடியாது இன்றைக்கி. ஓகே, நான் சுருக்கமாக சொல்லிடுறேன். ஓகே, ஸோ காடியை வந்து எரிச்சு விட்டுட்டானுங்க. எரிச்சு விட்டு 3 பேரும் இறந்துட்டாங்க. 3 பேரும் இறந்துட்டாங்க பாருங்க. ஸோ 3 பேர் இறந்தா அந்த தாயின் உள்ளம் எப்படி இருந்திருக்கும் நீங்களே யோசிச்சு பாருங்க. பெண்களாக இருக்கிறவங்க உங்களுக்கு தெரியும், ஒரு நிமிடத்தில் கணவரை இழந்து பிள்ளைங்களையும் இழந்து, அதை எப்படி கோரமான நெருப்பில் எரிஞ்சு செத்த எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும். ஸோ நீங்களும் நான் இருந்தால் இதுதான் செஞ்சுருப்பேன். நான் என்ன செஞ்சுருப்பேன், எல்லாத்தையும் முடிஞ்ச பிற்பாடு பேக்கெல்லாம் பேக் பண்ணிவிட்டு கிளம்புவோம் ஆஸ்திரேலியாவுக்குன்னு போயிடுவேன். வெறுப்போடு போயிடுவேன், இதெல்லாம் பண்ணிட்டாங்களே அப்படின்னு. பட் இவங்க வந்து கொஞ்சம் வித்தியாசம். அவங்க வந்து நான் மன்னிச்சிட்டேன், செஞ்சவங்களை நான் மன்னிச்சிட்டேன் அப்படின்னு மன்னிச்சிட்டாங்க. மன்னிச்சுட்டு தொடர்ந்து அங்கே கணவரோடு செஞ்ச அந்த ஊழியத்தை, குஷ்டரோகிகள் மத்தியில் தொடர்ந்து செஞ்சாங்க, ஊழியத்தை தொடர்ந்து செஞ்சாங்க. அது எப்படி முடியும்? கேனா உங்களால் முடியுமா? முடியும், உங்களால் முடியும், என்னால் முடியாது, கஷ்டம். But she did it, you know, because God had already prepared her earlier. You read her testimony. Earlier-வே ஆண்டவர் வந்து அவர் கூட பேசி மன்னிக்கிறத பற்றி கற்றுக் கொடுத்து, ஸோ அது நடக்கும்போது மன்னிச்சிட்டாங்க. மன்னிச்சுட்டு ஊழியத்தை தொடர்ந்து செஞ்சு அவங்க செய்த அந்த சாட்சி பாருங்க. இந்த மாதிரி சாட்சி தான், அதுதான் சாட்சி, அதுதான் கிறிஸ்தவம், அதுதான் மற்றவர்கள். உங்களுக்கு தெரியும், இந்தியா வந்து ஒரு இந்து தேசம். அந்த இந்தியன் அரசாங்கமே, கவர்மெண்டே அவங்களுக்கு வந்து 2005 வந்து பத்மஸ்ரீ விருதை வந்து கொடுத்தாங்க. She was awarded the Padma Shri award for what she did. So you see, அது வந்து அவங்க செஞ்சது வந்து அவங்க ஆண்டவருக்கு பயந்து அந்த அன்போட மன்னிச்சாங்க. பட் தேசம் வந்து அவங்க செஞ்சதை பார்த்துருக்கு பாருங்க, பார்த்து அவங்களுக்கு அங்கீகாரம்,
அங்கீகாரம். பட் நம்ம வந்து அங்கீகாரத்துக்காக செய்கிறது இல்லை, நான் அதுக்காக நான் சொல்ல. பட் வாட் ஐ எம் ட்ரைங் டு சே இஸ் that she was a testimony. Her love was a testimony for God to the unbelieving world. Okay, so that is her. Okay, இவங்க ஒண்டி இல்லை, இன்னும் நிறைய மிஷினரிங்க இருக்கிறாங்க. சுருக்கமாக இன்னும் ஒரு மிஷினரி பாருங்க அங்கே நிறைய இருக்கிறாங்க. பட் கொஞ்சம் பேர் தான் நான் போட்டிருக்கிறேன். பட் உங்களுக்கு தெரியும் நிறைய மிஷினரிங்கள், அவங்க வாழ்க்கை உங்களுக்கு தெரியும். And I just feel that I must tell this to young people. Young people, listen to me. Young people, children, listen to me. Read missionary biographies. Read missionary biographies. You need to have heroes. This should be your hero. They should be your hero. Not the heroes in the world out there. Not the influencers you watch, all their TikTok videos and you get carried away. No. Your standard must be heroes like this. படிங்க. டைம் இருக்கும் போதெல்லாம் கூகுள் பண்ணுறீங்களா, அதையும் இதையும் தேடாதீங்க. மிஷினரி ஒரு நாள், ஒரு வாரத்தில் ஒன்று, ஒரு மாதத்தில் ஒன்று. ஐ வாண்ட் டு சேலஞ்ச் யங் பீப்புள் பிகாஸ் யூ நீட் டு அப்போ தான் அந்த ஃபயர் உங்களை பிடிக்கும். You need to catch the fire of the Christian faith. And these people, they did so much, they all bukan orang bodoh tau. Semua cukup pandai. Look at David Livingstone. David Livingstone was a doctor from Scotland. Scotland தேசத்தில் உள்ள படித்து நல்ல குடும்பத்தில் உள்ள டாக்டரு. ஸ்காட்லாண்டில் அவர் இருந்து நல்லா சம்பாரித்து நல்லா செழிப்பாக இருந்திருக்கலாம். பட் அவர் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு இருந்து எங்கே போனார் தெரியுமா? ஆப்பிரிக்கா தேசத்துக்கு போனார். அவர் போன காலகட்டத்தில் வந்து ஆப்பிரிக்கா இன்னைக்கு மாதிரி இல்லை, இன்னைக்கு கொஞ்சம் மாடர்ன். அப்போ வந்து ஆப்பிரிக்கா கண்டத்தை வந்து டார்க் கான்டினென்ட்னு சொல்லுவாங்க, கருப்பான இடம். நாட் பிகாஸ் த பீப்புள் பிளாக் ஸ்கின்லாம், பட் பிகாஸ் அங்கே ஒரு டெவலப்மெண்ட்டும் இல்லை, கஷ்டமான ஒரு இடம். அந்த இடத்துக்கு அவங்க தைரியமாக போனார். நான் போகிறேன் அப்படின்னு டாக்டராக போய் அங்கேயே இருந்து அங்கேயே ஊழியம் செஞ்சு பல கஷ்டங்கள் அனுபவிச்சார். பட் அதன் மத்தியில் ஊழியத்தை தொடர்ந்து செஞ்சார். சீக்கு வந்துருச்சு, உடம்பு சீக்கு. திரும்பியும் இங்கிலாந்து தேசத்தில் போய் ட்ரீட்மெண்ட்டுக்கு போனால், பட் இல்லை நான் போக மாட்டேன், நான் இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு ட்ரீட்மெண்ட்டுக்கும் போகாமல் அங்கே இருந்து அங்கேயே 60 வயசில் மரித்து போனார். 60 years old he died in Africa. And when he died, this is the interesting thing, அவர் இறந்து போன பிற்பாடு அவரோட அவங்களோட சடலத்தை வந்து இங்கிலாந்துக்கு புதைக்க அனுப்பணும் பாருங்க. பட் அந்த சடலத்தை அனுப்புறதுக்கு முன்னால் அங்கே உள்ளவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா? அவரோட உடம்பை வெட்டி அவரோட இருதயத்தை எடுத்து அங்கே புதைச்சி வச்சாங்க. ஓகே, அங்கே புதைச்சி ஆப்பிரிக்காவில் புதைச்சிட்டு மித்த சடலத்தை தான் அங்கே இங்கிலாந்துக்கு அனுப்புனாங்க புதைக்கிறதுக்கு. வாய்? பிகாஸ் it's a reflection of his love and devotion to the people of God in Africa. அந்த அளவுக்கு வந்து அங்கே உள்ளவங்க வந்து அவருக்கு அவரோட அன்பை பார்த்தாங்க பாருங்க. இவ்வளோ தியாகம் செஞ்ச ஒரு மிஷினரி. ஓகே, அது ஒன்று. அப்புறம் வந்து மதர் ட்ரெஸா சொல்ல வேண்டியதில்லை, அவங்க என்னெல்லாம் செஞ்சாங்க கல்கத்தாலன்னு உங்களுக்கெல்லாம் தெரியும். ஓகே, ஹட்சன் டெய்லர் சீனா தேசத்தில் எல்லாம் போன காலகட்டம். இவங்கெல்லாம் வந்து அவங்கவுங்க தேசத்தை விட்டு போன காலகட்டம் வந்து ரொம்ப செழிப்பான காலகட்டம் இல்லை, கஷ்டமான சூழ்நிலைகளுக்கு தான் போனாங்க. ஓகே, அஃப்கோர்ஸ் உங்களுக்கு தெரியும் வில்லியம் கேரி வந்து இந்தியாவுக்கு போனார். ஏமி கார்மைக்கல் இருக்கிறாங்க பாருங்க. இவங்கெல்லாம் வந்து மிஷனரிங்க, எல்லாத்தையும் தியாகம் பண்ணி போனவங்க பாருங்க. பட் இவ்வளோ ஆண்டவருடைய அன்பை அங்கே உள்ளவங்க வாழ்க்கையில் தொட்டாங்க. அங்கே உள்ளவங்க அந்த கடைசியாக இருக்கிறவங்க வந்து காரி டென் பூன், அதுவும் உங்களுக்கு தெரியும். காரி டென் பூன் வந்து டச் லேடி, ஷிஸ் டச். அவங்க வந்து இந்த கடிகாரம் செய்கிறவங்க, சாதாரண மனுஷி தான். பட் அவங்க வந்து இருந்த காலகட்டத்தில் வந்து அதுவும் செகண்ட் வேர்ல்ட் வார் தான், ஹிட்லர் இருக்கிற டைம் ஜெர்மனி தேசத்தில் இருந்தாங்க. ஜெர்மன் உங்களுக்கு தெரியும் ஹிட்லர் என்ன பண்ணாருன்னு. யூத ஜனங்க எல்லாத்தையும் பிடிச்சி அந்த டைமில் வந்து எல்லாத்தையும் கொன்று போட்டுக்கிட்டு இருந்தார். ஸோ இவங்க வந்து ரகசியமாக இந்த யூத ஜனங்களை
வீட்டு உள்ளுக்கு ஒளிய வச்சுக்குவாங்க. ஒளிய வச்சா அவங்களுக்கு பாதுகாப்பு அப்படின்னு அந்த மாதிரி ஒளிய வச்சு ரொம்ப பேரை வந்து அவங்க வந்து சேவ் பண்ணாங்க பாருங்கள். ஸோ அதனால இவங்களும் மாட்டிக்கிட்டு கான்சன்ட்ரேஷன் கேம்ப்லலாம் ரொம்ப கஷ்டங்கள்லாம் பாடுகள்லாம் பட்டாங்க தான். பட் அதை செஞ்ச ஒரு சகோதரி ஏன் செஞ்சாங்க? அன்பு, 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 இயேசுவின் அன்பு. பாடுவோம்ல, பயங்கரமாக பாடுவோம். ஆண்டவர் மேலே அன்பு கூறுகிறேன். Praise be to God. But we have to touch people's lives, okay? We have to touch. So இவங்க எல்லாம் வந்து அன்பு கூர்னவங்களா இருக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? நம்மளால முடியாது. That I can tell you. We cannot show that kind of love. Only God can do it through us. ஸோ அந்த ஸ்ப்ரிங்க்லரை பாருங்கள், இது ஸ்ப்ரிங்க்லர் பாருங்கள். அந்த ஸ்ப்ரிங்க்லரை பார்த்தீங்கன்னா தெரியுது தானே? அந்த ஸ்ப்ரிங்க்லர் வந்து ஒரு மெயின் பைப் ஓடுது தானே, அங்கேருந்து தான் தண்ணி வரணும். தண்ணி சும்மா வந்துடாது, மேலே அங்கேருந்து ஒரு சாஸ்லேருந்து வரணும். அது வந்து அப்புறம் எல்லா இடத்துக்கும் அது வந்து போகுது பாருங்கள் தண்ணி. அதே மாதிரி தான் ஆண்டவருடைய அன்பு அந்த பைப் மாதிரி நம்ம உள்ளத்தில் இருக்கணும், நிரம்பும் போது தான் அந்த அன்பு அங்கங்கே பிச்சுக்கிட்டு போவோம், மற்றவங்கள தொடும். அங்கே அந்த பைப்பில் வந்து கண்டாலானா அது அப்படியே மடங்கிக்கிட்டு இருந்துச்சுன்னா தண்ணி வராது, அன்பும் வராது. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், என்னோடய வாழ்க்கையில் நான் எப்படி இருக்கிறேன்? அன்பு வருதா? ஆண்டவருடைய அன்பு. நான் வந்து இந்த சாதாரண அன்பு சொல்ல, திஸ் அன்கண்டிஷனல் லவ், இட்ஸ் நாட் த லிமிட்டட் லவ். அந்த அன்பு, ஆண்டவருடைய அன்பு என் உள்ளத்தில் இருக்கா? எவ்வளோ இருக்குது? கொஞ்சம் இருக்கா? ரொம்ப இருக்கா? 1லேருந்து 10 நான் சொன்னேன்னா எவ்வளோ இருக்குது? யோசித்து பார்ப்போம். என் வாழ்க்கையில் நானே யோசித்து பார்க்குறேன், எவ்வளோ இருக்குது? மேபி என் வாழ்க்கையில் 4 இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஐ வாண்ட் யூ டு திங்க் அபவுட் இட். டோன்ட் ஜஸ்ட் dengar sini keluar sudah habis. Tada. You have to think. Seriously think. How much do I have in my heart? I have 10/10. Wow, fantastic. Maybe Pastor Jerry got 10/10. Okay, very good. Ask for more. We have to show God's love to a world that is dying. So கடைசியா இதுதான், எப்படி நான் அன்பு கூற முடியும்? ஓகே, எப்படி? நான் 3 காரியங்கள் சொல்லி நான் முடிச்சிடுறேன். நான் சும்மா சொல்லிட்டு போனேன்னா அவ்வளோதான். But I want to challenge you with 3 ways, okay? 3 practical ways how you can show this love. I'm not asking you to go as a missionary. Maybe some of you are called to be missionaries. Praise be to God. எல்லாரையும் வந்து ஆண்டவர் வந்து நீ கஷ்டமான இடத்துல போய் மிஷினரியா ஊழியம் செய்யணும் ஆண்டவர் கூப்பிட மாட்டார். சிலவங்களை கூப்பிடுறவங்களுக்கு ஆண்டவர் நிறைய அன்பையும் ஊற்றுவார். பட் சாதாரண ஜனங்களாக நம்ம இந்த டிஎம்சி பிஜியில் இருக்கிற நம்ம எப்படி அன்பு கூற முடியும்? That is what I want to say lah. Okay, first love others by listening and encouraging. We can all do that. Okay, மற்றவர்களுக்கு வந்து என்கரேஜ் பண்ண கற்றுக்கணும். ஓகே, கேட்க கற்றுக்கணும். இப்போ இருக்கிற இந்த உலகத்தில் social media has increased. You all know that. Social media has increased. Communication is fantastic. ஒரு பட்டன் ப்ரெஸ் பண்ணால் யாருக்கிட்டலாம் கம்யூனிகேட் பண்ண முடியும், எல்லாருக்கிட்டையும் பேசலாம். நம்ம இருக்கிற காலகட்டம் அந்த மாதிரி கட்டம். பட் there is no relationship. உறவுகள் இல்லை, எல்லாம் அந்த டக்குல தான். வெரி poor relationship. Generation Zன்னு சொல்லுவாங்க. Generation Z is, how many of you are Generation Z? Put up your hands. You know, that means you must be antara 13 hingga 28 tahun. Put up your hands. 13 to 28 years old. All of you who are 13 to 28. Put up high lah. Why so takut? 13 to 28 years. You are Generation Z. Okay, you know that. Okay, Z na Z. இப்போ Z வந்து Zன்னு கூப்பிடுறாங்க. Okay, Generation Z. Okay, இந்த ஸ்டட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது, இந்த ஜெனரேஷன் வந்து வெரி லோன்லி
generation. Lonely generation. You may not be lonely. You know why you're not lonely? Because you have Jesus. Amen சொல்லுங்க. Okay, amen. You have Jesus, so you're not lonely. But out in the world, your friends, this is the challenge I want to tell this generation Z. Your friends in college, in university, they are miserable. Their friend is the handphone and social media. It does not sustain them. I'm talking in English because I'm talking to them. You have to be a listener to your friends. You have to share God's love with them. எவ்வளோ இந்த வாலிப பிள்ளைங்க இந்த காலகட்டத்தில் வந்து மென்டல் கேஸ் பயங்கரமாக கூடிக்கிட்டு இருக்கு. மென்டல் கேஸ், மென்டல் டாக்ஸ்லாம் இப்போ ரொம்ப சர்ச்லலாம் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பிகாஸ் அவங்க இந்த அழுத்தங்கள் அவங்களால சமாளிக்க முடியல. ஸோ இந்த 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 பிள்ளைங்களுக்கு வந்து நம்ம வந்து ஒரு காது கொடுத்து கேட்கணும். நம்ம சபையிலேயும் அந்த மாதிரி பிள்ளைங்க இருக்கலாம், அப்படியே அமைதியாக உட்காந்துருக்கலாம், யாருக்கிட்டையும் பேசாமல் இருக்கலாம், வரலாம் போகலாம். பட் நம்ம அக்கறை எடுக்கிறோமா? ஏன் இந்த பிள்ளை இப்படி இருக்குது, ஏன் இந்த மாதிரி இருக்குது, கொஞ்ச நாளாக நல்லாவே இல்லையே, செழிப்பாக இல்லையே, கவலையாக இருக்க. பிள்ளைங்க ஒண்டி இல்லை, பெரியவர்களும் அந்த மாதிரி இருப்பாங்க. அவங்க பாரம் அவங்களுக்கு தான் தெரியும். பட் நம்ம வந்து வரோம், போகிறோம், உக்காரோம், கேட்குறோம், துதிக்கிறோம், சாப்பிட்றோம், கிளம்புறோம். cannot. அக்கறை எடுக்கணும். ஏன் இவங்க இப்படி இருக்கிறாங்க? போய் கேட்கலாமே, போய் நோண்ட வேணாம். என்ன நடந்துச்சு சொல்லுங்க. ஜஸ்ட் கோ. ஹவ் ஆர் யூ சிஸ்டர்? எப்படி இருக்கிறீங்க? கவலையாக இருக்கிறீங்களா? எதுவும் பிரச்சனையா? ப்ரே பண்ணுறேன். அது சொன்னாலே போதுமே. அவங்களுக்கு தெரியும், ஓ அந்த சிஸ்டர் என் மேலே வந்து கேரிங்காக இருக்கிறாங்க, என் மேலே அக்கறை இருக்குது அப்படின்னு. நான் வந்து ஆக்சுவலி வந்து போதகர் மனைவியாக ஒரு 40 வருடங்களுக்கு மேலே ஆயிடுச்சு. 40 வருடத்துக்கு மேலே போதகர் மனைவியாக இருக்கும்போது நாங்கள் வந்து நிறையா சபைகளில் இருந்திருக்கிறோம். ஸோ ஒரு அளவுக்கு நான் சொல்ல முடியும், இது இஸ் ஸோ லேக்கிங் இன் அவர் சர்ச்சஸ். நம்ம சபைகளில் வந்து இது ரொம்ப ரொம்ப குறைவு. அக்கறை எடுக்கிறது, மற்றவங்க மேலே அக்கறை எடுக்கிறது. இருக்கிறாங்க, கொஞ்சம் பேர் இருப்பாங்களா, பட் எல்லாரும் ஒரு ஆத்மாவை தொட்டால் சபை எப்படி இருக்கும்? எவ்வளவோ பேர் நம்ம சபைகளில், ஐம் நாட் கிரிட்டிசைசிங், பட் திஸ் இஸ் அ ஃபேக்ட். ஹவு மெனி, யூ even ask yourself, உங்கள் சர்ச்லேருந்து எத்தனை பேர் வந்தவங்க இப்போ வராமல் இருக்கிறாங்க? அக்கறை எடுத்தோமா? பாஸ்டர் தான் அக்கறை எடுப்பார் விசிட் பண்ண. பட் நம்ம சபை மக்கள் அக்கறை எடுக்கிறது வந்து போய் நோண்டக்கூடாது. பட் மிஸ் யூ சிஸ்டர், ஹவ் ஆர் யூ சிஸ்டர்? சபையை விட்டு போயிட்டாங்கன்னா நாம் விசிட் பண்ண மாட்டோம். ஒரு 4 வருஷம் ஆயிடுச்சா, அவங்க வேறு சபைக்கு போகிறாங்க, ஸோ நம்ம விசிட் பண்ண மாட்டோம். ஏன் விசிட் பண்ணக்கூடாது? அவங்க வேறு சர்ச் போகிறாங்க, ஓகே. பட் லவ் வந்து அதை தாண்டி போகும். சிஸ்டர், நாங்கள் இன்றைக்கி உங்கள் வீட்டுக்கு வரப்போகிறோம் சிஸ்டர், 2 பெண்கள் 3 பெண்கள் போய் நான் உங்களை வந்து பார்க்க வரோம் சிஸ்டர், ஒரு ஜெபம் வைக்க வரோம் சிஸ்டர், போகலாமே. அவங்க வரக்கூடாதுன்னா சொல்லுவாங்க? ஒரு வாட்டி சொல்லுவாங்க, இன்னும் 2 வாட்டி கேளுங்க, 3வது வாட்டி ஓகே வாங்க சிஸ்டர் நீங்கள் நச்சரிக்கிறீங்கன்னு வர சொல்லுவாங்க. யூ see, you touch lives that way. That's what I'm trying to say. You will touch lives that way. People are people. மனுஷர்கள் தான். நம்மளும் அதே மாதிரி தான். ஒருத்தவங்க வந்து நம்மளை வந்து அன்பு கூடும் போது நம்ம அப்படியே பணிஞ்சு போயிடுவோம். பணிவோம். அன்புக்கு அவ்வளோ சக்தி இருக்குது. ஸோ நம்ம அந்த சக்தியை வந்து நம்ம பயன்படுத்தணும். நம்மளால் முடியாது, அதான் ஆண்டவர் தான் பைப்பாக இருக்கிறாரு. பைப்பு வந்துக்கிட்டே இருக்கும் அன்பு, அதை நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கணும். கொடுக்க தான் சொல்லுவாங்களே, என்ன அது அந்த வெல் ஐயோ தண்ணி அப்படியே ஊறுன்னு சொல்லுவாங்க. கிணறு என்ன இல்லை, அது ஒரு ப்ராபப் இருக்குது. எங்கள் அப்பா சொல்லுவாங்க எப்பவுமோ, இறக்கிற கிணறு தான்
இறக்கிற கிணறு தான் சுரக்குமா அப்படின்னு கொடுக்க கொடுக்க அது கூடிக்கிட்டே இருக்கும். பேசிக்கலி தட்ஸ் வாட் ஐம் ட்ரைங் டு சேலா. Keep giving love to people. Let me share with you one. I'm not sharing this for my own glory. No, never. But I just want to say, our leadership, our church leadership, I am no great person, but I just feel some of the principles we follow in the church is a bit wrong lah. Okay, you may not agree. நம்மளுக்கு மெத்தடிஸ்ட் டிசிப்ளின் இருக்குதா இல்லைன்னு சொல்லல. பட் எப்போதுமே நம்ம ஒரு காரியம் செய்யும் போது, டிசிஷன்ஸ் எடுக்கும் போது, குடும்பத்திலையும் சரி, சமுதாயத்திலும் சரி, வேலை இடத்துலையும் சரி, சர்ச்லேயும் சரி, எப்போதுமே கண்ணாடி இருக்குதுல்ல, இந்த கண்ணாடி இது ஆண்டவருடைய கண்ணாடியை போட்டு பார்க்கணும். புட் ஆன் த ஸ்பெக்ஸ் ஆஃப் ஜீசஸ். நம்ம கண்ணாடியை கழட்டிட்டு ஜீசஸோட கண்ணாடியை பார்த்து இது மூலமாக பார்க்கணும் மனிதர்களை. இது மூலமாக பார்க்கும்போது இயேசு என்ன செய்வார், அது வெரி இம்பார்ட்டன்ட். வாட் வில் ஜீசஸ் டூ இன் திஸ் சிச்சுவேஷன்? I've learned this a lot from my husband, okay? My husband is full of love, okay? All right? So, அவர்கிட்ட நான் கற்றுக்கிட்ட சில காரியங்கள் அதுதான். Put on the specs of Jesus. Don't take the rotan. ரோத்தானை எடுத்துடலாம், ஈஸி. ரோத்தானை எடுத்தோம், வெட்டு 1 துண்டு 2, அவ்வளோதான். பட் ஆண்டவர் அப்படி பார்க்கலையே. ஆண்டவர் நம்மளை எத்தனை வாட்டி மன்னிச்சு 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 விட்டுக்கிட்டு இருக்கிறாரு. நம்ம ஏன் அதை செய்ய மாட்டேங்கிறோம்? That's the thing. We take the rod. I'll give you an example. A few years ago, ஒரு சபையில் ஒரு திடீர்னு சர்ச் செக்ரட்டரி ரிசைன் பண்ணிட்டாங்க. ஜனவரி தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க செக்ரட்டரியா. ஜனவரி ஃபெப்ரவரியில் ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுத்துட்டாங்க. நான் செக்ரட்டரியாக இருக்க மாட்டேன் அப்படின்னு. ஸோ இருக்க மாட்டேன்னு ரெசிக்னேஷன் லெட்டர் வந்தோடனே பொதுவாக எல்சிசியில் என்ன செய்வாங்க? புது செக்ரட்டரியை சூஸ் பண்ணுவாங்க, ரைட்? பிகாஸ் ரெசிக்னேஷன் வந்துருச்சுல அப்படின்னு. பட் put on the specs of Jesus. So my husband said no, wait பண்ணுவோம், புதுசா ஆளை எடுக்க வேணாம் அப்படின்னு. give her a chance. அவங்களுக்கு சான்ஸ் கொடுப்போம், நம்ம போய் ப்ரே பண்ணுவோம் அவங்களுக்காக. நான் போய் அவங்கள சந்திக்கிறேன் அப்படின்னு. ஸோ நானும் பாஸ்டரும் போய் அவங்ககிட்ட உட்காந்து பேசி ரொம்ப ஆலோசனைலாம் சொன்னோம். அவங்க பிடிவாதமாக இல்லை, எனக்கு வேணவே வேணாம் அப்படின்னு. ரெசிக்னேஷன் பொதுவாக கொடுக்கும் போது எங்கேயாவது ஷார்ட் சர்க்கியூட் இருக்கும்ல, ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் தானே. பட் காரணத்துலாம் அவங்க சொல்லலை. பட் ஐ டோன்ட், அவ்வளோதான். ஸோ pastor comes back, reports in the LCC, she says no. But pastor சொன்னாங்க, புதுசா செக்ரட்டரி சூஸ் பண்ண வேணாம், எல்சிசியில் இருக்கிறவங்களையே ரொட்டேட் பண்ணுவோம் மினிட்ஸ் எடுக்கிறதுக்கு. மினிட்ஸை நம்மளே ரொட்டேட் பண்ணுவோம். ஒரு வருஷம் அப்படியே ஓடிட்டோம் அப்படின்னு. அப்படி தான் செஞ்சோம். பட் டிசிப்ளின் சொல்லுது எலெக்ட் பண்ணலான்னு. பட் பாஸ்டர் சொன்னார், நோ, வி டூ இட் திஸ் வே. யூ ஒன்ட் பிலீவ் இட். நீங்கள் நம்ப மாட்டீங்க, இன்னைக்கு அந்த சிஸ்டர் இஸ் பேக் இன் தி எல்சிசி. ஷீஸ் கம் பேக் டு சர்ச். அவங்க சர்ச்சில் தான் ஊழியம் பயங்கரமாக இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. பட் அப்போ அந்த ரோத்தானை எடுத்துருந்தோம்னா அவங்க போயிருப்பாங்க, வந்திருக்க மாட்டாங்க. ஸோ வாட் ஐம் ட்ரை டு சே இஸ், நான் என்ன சொல்கிறேன்னா, மனுஷர்கள் நம்ம எல்லாத்துக்கும் ஒரு இருதயம் இருக்குது. அந்த இருதயத்தில் சாதாரணவங்க அந்த என்கரேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப தேவை, ரொம்ப தேவை. வாலிப பிள்ளைங்களுக்கு தேவை. அடல்ட்ஸ், பெரியவங்க, அவங்கள என்கரேஜ் பண்ணுங்க. அண்ட் யங் பீப்புள், என்கரேஜ் த தாத்தா அண்ட் த பாட்டி இன் த சர்ச். தேர் ஆர் சோ மெனி தாத்தாஸ் அண்ட் பாட்டிஸ். அவங்கள நீங்கள் அப்படி எட்டி பார்ப்பீங்களா? வாலிப பிள்ளைங்களை எட்டி பார்ப்பீங்களா? அந்த தாத்தா பாட்டியெல்லாம் பார்ப்பீங்க. வெரி குட். பார்த்துட்டு போகக்கூடாது. பாட்டி சோறு எடுத்துகிட்டு வருவா பாட்டி, கோப்பி எடுத்துகிட்டு வருவா பாட்டி, போய் பாருங்க, கவனியுங்க, அவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருங்க. நானும் என் கேங்கும் சிரிச்சுக்கிட்டு கூத்தாடிக்கிட்டு இருந்தால் போதும், அப்படி இருக்கக்கூடாது. கூத்தாடுங்க, சந்தோஷமாக இருங்க, இட்ஸ் ஓகே, நத்திங் ராங். பட் love means in the church you have to go the second mile. That is what God expects of us. We must do it. புதுசாக எத்தனை பேர் சர்ச்சுக்கு வராங்க? புதுசாக வரும்போது நம்ம என்ன செய்கிறோம்? பார்க்காத மாதிரி போயிடுவோம்.
ஒரு வாட்டி வருவாங்க புதிய ஆத்மா, 2வது வாட்டி வருவாங்க, 3வது வாட்டி காணா போயிடுவாங்க. ஓ, நான் வேறு சர்ச்சுக்கு போயிட்டேன். How many people we have lost in our churches that way? So many, I tell you. It hurts me sometimes to see the number of people we have lost. நேற்று ஒரு கல்யாணத்தில், கிளாங் சபையில் தான், பிகாஸ் கிளாங் சபையில் ஒரு காலத்தில் நாங்கள் அங்கே ஊழியம் செஞ்சோம் பாருங்கள். ஸோ கிளாங் சபையில் கல்யாணத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு யங் அடால்ட், வாலிபன் இல்லை, பட் யங் அடால்ட் ஒடியாந்து வந்து ஹலோ ஆண்டி அப்படின்னு கை கொடுத்தான். ஹலோ ஆண்டி, ஹவ் ஆர் யூ ஆண்டி அப்படின்னு. அப்புறம் அவனை பேசிட்டு அவர் போயிட்டார். அப்புறம் என் பக்கத்தில் உட்காந்துருக்கிறவங்க, அவங்க கிளாங் சர்ச் மெம்பர் தான், அவங்க என்கிட்ட கேட்டாங்க, இது யார் அப்படின்னு. இது யார் அப்படின்னு சொன்னால், இது நம்ம சர்ச்சில் உள்ள பையன்தான், நம்ம இருந்த காலத்தில் இவன் வாலிப எம்ஒய்ஃப்லலாம் இருந்தான் அப்படின்னு. எஸ் சார், இப்போ சர்ச்சில் காணுமே அப்படின்னு. ஐ செட் மேபி இஸ் கோயிங் டு சம் அதர் சர்ச்லாம். ஓ எஸ் சார். அப்போ தான் அவங்கள்ட்ட சொன்னேன், ஆக்சுவலி நம்ம சபையில் வந்து வாலிப பிள்ளைங்க, எவ்வளோ வாலிப பிள்ளைங்க எல்லாம் வந்து எங்கே போயிட்டாங்க, கேசிக்கு போயிட்டாங்க. ரைட், கேசிக்கு போயிட்டாங்க. And we are very happy, நம்ம பேசாமல் இருக்கிறோம். போட்டோம், அந்த சர்ச்லேயும் நிறைய பேர் கேசிக்கு போயிட்டாங்கதா. அங்கே வாலிப பிள்ளைங்கள்லாம் காணோம். நம்ம இருந்த அந்த காலத்தில் உள்ள எம்ஒய்ஃப்எஸ் எல்லாம் இப்போ சர்ச்சில் இல்லை, எல்லாம் வேறு சர்ச்சில் இருக்கிறாங்க. வாய்? அதே ஆண்டவர் தானே, அதே அன்பு தானே. அங்கே இல்லாதது இங்கே இல்லாதது அங்கே இருக்கு. சேம் காட். பட் ஐ ஆல்வேஸ் ஃபீல் தட் the love. எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி இன்னைக்கு வரைக்கும் மகன் வந்து ஆண்டவரை வெறுத்து இருக்கிறான், வரவே மாட்டான் சர்ச்சுக்கு. ஏன் தெரியுமா? அவன் வாலிப காலத்தில் வந்து சர்ச்சுக்கு வரும்போது மூக்கில் போட்டுக்கிட்டு வருவான். அது 20 வருஷத்துக்கு முன்னே மூக்குத்தி போட்டுட்டு வருவான். ஹே வந்து மொஹிக்கன் ஸ்டைல், இப்படி போட்டுட்டு வருவான், பயங்கரமாக உடுத்திட்டு வருவான். ஸோ வரும்போது எல்லாரும் என்ன செய்வாங்க, கேலியாக பேசுவாங்க. என்னடா இப்படி வந்துருக்கிற சர்ச்சுக்கு, ஜட்ஜிங்களா? வி ஆர் வெரி குட் அட் ஜட்ஜ் பண்ணிடுவோம் உடனே. இப்படியா சர்ச்சுக்கு வருது? பட் ஆண்டவர் வந்து பாவிகளுக்காக தானே வந்தார், பாவிகளை ரட்சிக்க தானே வந்தார். இதெல்லாம் பாவி, ஆண்டவர் அறியாதவங்க, இப்படி தான் இருப்பாங்க. பட் we are not able to take it, and because of that boy rejected the gospel. இன்னைக்கு வரைக்கும் ஆண்டவர் அறியாமல் தான் இருக்கிறான். வேணாம், வெறுப்பு, சர்ச்னாலே பிடிக்காது. பிகாஸ் அங்கே இருந்த அந்த காலத்தில் இருந்த ஆண்டியும் அங்கிளும் அப்படி குறை சொல்லிக்கிட்டே. பட் ஐ நோ இட்ஸ் நாட் ஈஸிலா, இட்ஸ் நாட் ஈஸி இல்லை. நம்மளுக்கு வந்து ஒரு இது இருக்குது பாருங்க, ஒரு இப்படி தான் இருக்கணும், சர்ச்சுக்கு வந்தால் இப்படி தான் உடுத்தணும், இப்படி தான் இருந்தால் சர்ச்சில் வந்து ஆண்டவர் ஆராதிக்க முடியும். பட் அப்படி இல்லை. ஆண்டவரோட கண்ணாடி வித்தியாசமான கண்ணாடி. ஆண்டவரோட கண்ணாடி குஷ்டரோகிலையும் போய் தொடுறவர். அந்த மாதிரி அந்த கரிசனை, அந்த அன்பு சபையில் இருக்கணும். நம்ம கற்றுக்கொள்ளுவோம், மாறுவோம். அதுதான், நானும் மாறணும், நீங்களும் மாறணும். ஓகே, ஷோ லவ் இஸ் ஃபேண்டாஸ்டிக். அதுதான் பயங்கரமாக கிரியை செய்யும், மற்றது ஒன்றும் கிரியை செய்யாது. ஆண்டவருடைய அன்பு. ஸோ அரவணைப்போம், கேட்போம், விசாரிப்போம். மற்றவங்கள பற்றி குறை சொல்ல வேணாம். குறை சொல்கிறது ஈஸி, பட் நல்ல காரியம் சொல்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுதான் செய்யணும். My friends all have disappeared there. Hello, can you? They are not there. இருக்கிறாங்களா? Okay, next one. Go to the next one. Okay, this is what are our churches encouraging? Is TMCPJ encouraging? Ask yourself, is it encouraging? Sunday school teachers வாரம் பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. எத்தனை பேர் அவங்கள போய் என்கரேஜ் பண்ணுறோம்? தேங்க்யூ அம்மா, பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுக்கறதுக்காக தேங்க்யூ. அவங்கெல்லாம் வந்து வாலண்டரி, அவங்களுக்கு சம்பளம் கொடுக்குறோமா? இல்லை. But preparing a lesson is not easy. But we forget. எல்லாம் ஓகே, வேன் ஓட்டுறாரு, சூர்யா தானே வேன் ஓட்டுறாரு. வாரம் அன்றைக்கி தான் சூர்யா கிட்ட வெள்ளிக்கிழமை பேசிக்கிட்டு இருந்தேன். அவர் சொல்லிக்கிட்டு இருந்தார், முந்திலாம் வந்து ரொட்டேஷன் ஓடும்,
ஒரு மாறி மாறி வருவாங்க. இப்போ நான் தான் வாரம் வாரம் ஓட்டுறேன் அப்படின்னு. அது கஷ்டமான காரியம். ஞாயிற்றுக்கிழமை நம்ம எல்லாம் நல்லா தூங்குவோம். அவர் வெள்ளனே எந்திரிச்சு எல்லாரையும் பிக்கப் பண்ணணும். அவர்கிட்ட போய் எத்தனை பேர் சூர்யா நன்றி ஐயா செய்கிறதுக்கு நன்றி. ஆஃப்கோர்ஸ் ஆண்டவர் அவங்கள ஆசீர்வதிப்பாங்க, இல்லைன்னு சொல்ல. பட் நம்ம பாகத்தை நம்ம செய்வோம், கொஞ்சம் அக்கறை எடுத்து அவங்களுக்கு என்கரேஜ் பண்ணுவோம். ஓகே, தட்ஸ் ஸோ இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம சமீபத்தில் ஒரு சர்ச்சில் வந்து எங்கள் சர்ச் தான், ஓகே, அங்கே சர்ச்சில் வந்து ஒரு 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 மனுஷி வந்து சர்ச்சுக்கு வர்றது திடீர்னு ஸ்டாப் பண்ணிட்டாங்க. வரமாட்டாங்க, சர்ச்சுக்கு வரமாட்டாங்க. கொஞ்ச நாள் வரல. ஸோ நானும் பாஸ்டரும் போய் பேசணும் அவங்கக்கிட்ட, வீட்டுக்கு போய் கேட்டோம், ஏன் வரமாட்டேங்கிறீங்க அப்படின்னு. அப்போ அவங்க என்ன சொன்னாங்க, இல்லை என் மகன் வந்து கொஞ்சம் தொந்தரவு பண்ணுறான் சர்ச்சில். மகன் கொஞ்சம் 5 வயசு, ரொம்ப குறும்புலாம். ஸோ ரொம்ப தொந்தரவு பண்ணுறான் சர்ச்சில், எல்லாரும் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. ஒன்றும் சொல்லலை, பட் பாடி லாங்குவேஜ் அந்த பாடி லாங்குவேஜ் ஆல்சோ இஸ் சூப்பர் பவர்ஃபுல். வாய் வராது, பட் பாடி லாங்குவேஜ்லே அதே போதும், வராமல் போயிடுவாங்க. ஸோ பாடி லாங்குவேஜ் எல்லாம் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. சிஸ்டர், அதான் நான் வரல, நான் வரமாட்டேன் அப்படி அப்படி அந்த மாதிரி நிறைய கேஸ் இருக்கு. ஸோ ப்ளீஸ் லெட் அஸ் ஆல் சேஞ்ச். ஓகே, சேஞ்ச், பி மோர் கைண்ட், more encouraging, more affirming. Buang itu criticism. குறை சொல்கிறத வந்து தள்ளி விட்டுருவோம். நம்ம எல்சிசி லீட் சேர்மேன் இருக்கிறாரு தாஸ்ராஜன். எல்சிசி சேர்மேனாக ரொம்ப காலமாக இருக்கிறாரு. அவருக்கும் நம்ம சம்பளம் ஒன்றும் கொடுக்கல, சேர்மேனாக இருக்கிறதுக்கு எவ்வளோ காரியங்கள் அவங்க செய்கிறாங்க. அவருக்கு போய் ஒரு என்கரேஜ்மெண்ட், பாஸ்டருக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட். we can do but usually pastor ரொம்ப encourage பண்ணுவாங்க சபை மக்கள். I'm sure you also always encourage, right? நிறைய present அதெல்லாம் நிறைய pastor encourage பண்ணுவோம். but leaders encourage பண்ணுங்க. அவங்களுக்கும் சில வாட்டி ஐயா போதும்லாம் அப்படின்னு வந்துற மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம என்கரேஜ் பண்ணணும், பிள்ளைங்களை என்கரேஜ் பண்ணுவோம், வீட்டில் என்கரேஜ் பண்ணுவோம். நோயின்னு பிள்ளைங்களை ஏசிக்கிட்டே இருக்க வேணாம். Be positive. Let us be positive. Show love. Okay. அடுத்தது very quickly I will show. This one is of course இது இன்னும் கொஞ்சம் கொடுக்கறதின் மூலமாக வெளியில் உள்ளவங்களுக்கு உதவி செய்கிறது, சபையில் உதவி செய்கிறது, அது மூலமாகவும் நம்ம வந்து ஆண்டவருடைய அன்பை நம்ம வந்து பாராட்டலாம். இது வந்து ஆல் ஓவர்ஸ் டூலாம். பட் சிலவங்க வந்து ரொம்ப செய்வாங்க, சிலவங்க குறைவாக செய்வாங்க. பொதுவாக வந்து சர்ச்சில் வந்து டொனேஷன்ஸ்னால் பயங்கரமாக வரும். இதுக்கு கொடுக்க சொல்லுவாங்க, அதுக்கு கொடுக்க சொல்லுவாங்க, இங்கே வேணும் அங்கே வேணும்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டொனேஷன்ஸ் வரும்போது சில வாட்டி நம்மளுக்கு சீனு போயிடும், எப்போதும் கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு. பட் திங்க் திஸ் வே, ஆண்டவரே நான் ஆசீர்வாதமாக இருக்கிறதுக்கு நீங்கள் ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கிறீங்க, நன்றி அப்படின்னு திங்க் பாசிட்டிவ். ஓகே, தட்ஸ் வாட் ஐ ஆல்வேஸ் வில் டூ. மை ஹஸ்பண்ட் வில் ஆல்வேஸ் கால் மீ. நான் வந்து எங்கே போனாலும் யாராவது வந்து இந்த பேன் விற்பாங்க, இது டிஷ்யூ விற்பாங்க, ஏதாவது விற்பாங்க. காடி ட்ராஃபிக் லைட்டில் நிற்கும் போது வருவாங்க பாருங்கள், இதை விற்க அதை விற்க. ஸோ அவங்கெல்லாம் அந்த துடவங்களாம் போட்டுக்கிட்டு தெரியும் அவங்களாம் வந்து நம்ம கிறிஸ்தவங்க இல்லைன்னு வந்து அப்படியே நடந்து போவாங்க. என் காடிக்கிட்ட வராட்டியும் அங்கே இருந்தாலும் இதை தொடங்க இதை அவர்கிட்ட கொடுங்க அப்படின்னு ஏதாவது ஒரு காசை எடுத்து கொடுப்பேன். இவர் ஏசுவார். பட் எனக்கு வந்து இல்லையே, ஏதோ ஒரு தேவை இருக்குது அந்த மனுஷனுக்கு. ஸோ எனக்கு இருந்ததில் ஒரு வெள்ளியோ 2 வெள்ளியோ நான் கொடுக்குறேன், அது அவனுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். ஸோ லுக் ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு கிவ். தட்ஸ் வாட் ஐ வாண்ட் டு சே. Tengok, buka mata, tengok mana ada peluang. Oh, saya boleh bantu, saya bantulah. I'm not asking you to give 1 million ringgit, even $1. பெட்ரோல் ஊற்றுறாரு, பெட்ரோல் ஆஃப்கோர்ஸ் நம்ம எல்லாம் சொந்தமாக ஊற்றிக்குவோம். பட் திடீர்னு அங்கே வேலை செய்கிறவர் வந்து உங்களுக்கு ஊற்றி கொடுக்குறாரு. வாட்ஸ் ராங் இஃப் யூ கிவ் ஹிம் அ டிப்? You give lah. You don't have, never mind, God understands. இப்போ பாக்கெட்டில் நிறைய காசை வச்சுக்கிட்டு அந்த பையன் உதவி செஞ்சாங்க. ஆனால் கஷ்டப்படுறவங்க கொடுக்கலாமே, ஏன் கொடுக்க மாட்டேங்கிறோம்? ரொம்ப கீரா பண்ணுவோம். இல்லை, ஏன் இவங்களுக்கு கொடுக்கணும், இவங்க வந்து சட்டப்படி செய்யலை, இங்கெல்லாம் வந்து விற்கக்கூடாது. அதெல்லாம் என்னத்துக்கு? நம்ம அதை ஆண்டவர் பார்த்துக்குவார். God, you have given me an opportunity, I give. Think like that. ஸோ எந்த வாய்ப்பு வந்தாலும், எங்கெங்கெல்லாம் தேவை வந்தாலும், think that this is a door God is opening for you to bless somebody. பசாமலம் போறீங்க, பசாமலம்ல அங்கங்கே உட்காந்துருப்பாங்க,
ரைட்டு நான் பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு பேங்க்குக்கு வெளியே குரோப்போ விற்றுக்கிட்டு உக்காந்துருப்பாங்க. இவங்களெல்லாம் பார்த்துட்டு அப்படியே டக்குன்னு போவோம், டக்குன்னு வருவோம். பட் யூ திங்க் காட் வாட்சிங்? எஸ், அப்படி போனால் என்ன செய்வார்? அப்படியே போயிட்டு வருவாரா? ஏதாவது பேசுவார் தானே, ஏதாவது கொடுப்பார் தானே. Why can't we give? Christians, we are Christians. They will know we are Christians by our love. அது ஒரு பழைய பாடல். They will know we are Christians by our love. Why can't we give? That Muslim guy sitting there, when you go and give, you know what he thinks? Wow, he may not know we are Christians, but he will know that the non-Christian cares for me, is concerned for me. அவங்களும் செய்கிறாங்க, உதவி செய்கிறாங்க, அக்கறை இருக்கு. And all because of God's love. அதுதான். ஓகே, ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அங்கிள் டோனி, ஏன் இதை போட்டேன்னா வயசானவங்களுக்கு ஒரு சேலஞ்ச். those of you who think that you're old already lah, tak boleh buat apa-apa. Ini orang 70 tahun. அங்கிள் டோனி ஆண்டனின்னு அவர் வந்து இந்த ஃபுட் ஃபார் யூ, இப்போ ரொம்ப இந்த வாட்ஸ்அப் வந்துச்சு, நீங்களாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அவர் வந்து 70 வயசில் வந்து ஸ்ட்ரீட் பீப்புளாக ஏழை எளியோருக்கு வந்து சாப்பாடு கொடுக்குறாரு, பேக் பண்ணி சாப்பாடு கொடுக்குறாரு. அது வந்து வீடியோவில் பாருங்களா, யூடியூப்லலாம் இருக்குது அவர் செய்கிறது. இங்கே சவுக்கீட் ஏரியாவில் தான் போய் கொடுக்குறாரு பாருங்கள். 70 வயசில் செய்கிறாரு. இதுக்கு முன்னால் வேலை செஞ்சு இப்போ ரிட்டையர் ஆகி இப்போ இது ஊழியத்தை செய்கிறாரு பாருங்கள். ஏழைகளுக்கு ஆசீர்வாதம். இது பெரிய லெவலில் அவர் செய்கிறாருல, நம்ம சின்ன லெவலில் செய்யலாம் தானே செய்யக்கூடாதா? செய்யலாம். ஆண்டவர்கிட்ட கேட்கும் போது செய்வா. இன்னொன்று வந்து இன்னொரு சிஸ்டர், இது வந்து நான் சொல்லணும் பிகாஸ் நெக்ஸ்ட் ஸ்லைட் சேஸ். ஓகே, இவங்க ஜெபம் பண்ணி உங்களுக்கெல்லாம் தெரியும். ஓகே, இவங்க வந்து ஆன்ஸ் காட்டேஜ்னு ரவாங்கில் வந்து ஹோம் வச்சுருக்கிறாங்க. பட் இவங்க வந்து கோவிட் காலத்தில் இறந்துட்டாங்க. பட் இந்த ஊழியம் தொடர்ந்து நடக்குது. இந்த சிஸ்டர் இங்கே கூட வந்திருக்கிறாங்க. அடுத்த படத்தை பார்த்தீங்கன்னா இது உங்கள் சபையில், அடுத்த படம் காமிங்கம்மா, இது உங்கள் சபையில். இங்கே வந்து பிள்ளைங்களெல்லாம் வச்சு வந்து அவங்க வந்து அந்த ஆன்ஸ் காட்டேஜ்க்காக பப்ளிசிட்டி கொடுத்து ஃபண்ட்ஸ் வந்து ரேஸ் பண்ணாங்க. இந்த சிஸ்டர் வந்து எனக்கு தெரிஞ்ச காலத்திலிருந்து அவங்க மரிக்கிற வரைக்கும் அவங்க வாழ்க்கை முழுவதும் இந்த தனித்து வாழும் தாய்மார்கள், சிங்கிள் மதர்ஸ், டிவோட்டட் ஹர் லைஃப் ஃபார் தேம். சாவுற வரைக்கும் அவங்க தான். இந்த தனித்து வாயும் தாய்மார்கள் வந்து ஹஸ்பண்டை விட்டு வந்துடுவாங்க பாருங்கள், ரவாங்க்கு வருவாங்க, அந்த ஹோம்க்கு மாதமாக வருவாங்க. 1 month ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்க, 2 month ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்க. அவங்கள வந்து அந்த ப்ரெக்னன்சி முழுவதையும் பார்த்து ஆஸ்பத்திரிக்கு, கிளினிக், செக்கப் எல்லாம் கூட்டிகிட்டு போவாங்க. அது இவங்களுக்கு வந்து ஓட்டக்கூட தெரியாது. பட் எப்படியாவது பார்த்து பிரசவ முடிஞ்ச பிற்பாடு அந்த பிள்ளைய, அது நம்மளுக்கு தெரியும் ஒரு பேரப்பிள்ளை வந்தாலே எவ்வளோ கஷ்டம் அந்த பிள்ளையை பார்த்து எடுக்கிறது. இவங்க அப்பப்போ பிள்ளைங்களை பார்த்து எடுத்து கொஞ்சி சொந்த பிள்ளை மாதிரி பார்த்து அவ்வளோ அன்பு. அவங்க சொந்தமாக அந்த ஆன்ஸ் காட்டேஜ் வந்து பேரே வந்து ஆன் வந்து அவங்களோட சொந்த மகன் இல்லை, பட் அவங்க அடாப்ட் பண்ண அந்த அடாப்ட் பண்ண கூட நார்மல் சைல்டு இல்லை, இட்ஸ் அ டிசேபிள் சைல்டு. அந்த ஒரு பிள்ளையை வந்து அவங்க அனாதை பிள்ளையை எடுத்து வளர்த்து, அந்த பிள்ளைக்கு இப்போ வந்து ஏறக்குறைய இந்த 20 வயசுக்கு மேலே இருக்கும், மேபி மோர் தென் தேட் இப்போ. பட் அந்த பிள்ளையை வந்து அவங்க அப்படி கவனிச்சாங்க. ஸோ அதுவும் அன்பு தான், வேற ஒன்றும் இல்லை, அன்பு. ஸோ அந்த மாதிரி நீங்களும் நானும் இந்த மாதிரி செய்ய முடியாது, எனக்கு தெரியும். But what I'm trying to say is, I want you to know there are a lot of people who can do a lot of things because of love. And the next one, I'll finish with this lady, Rasama Pubalan. இவங்க வந்து சமீபத்தில் தான் இறந்தாங்க, போன மாதமோ என்ன தான் இறந்தாங்க. இவங்கள வந்து தெரியல உங்களுக்கெல்லாம் தெரியுமான்னு, பட் இவங்க வந்து மெத்தடிஸ்ட் ஸ்கூல் ஹெட் பிரின்சிபலாக இருந்தவங்க, MGSKL பிரின்சிபலாக இருந்தாங்க. அப்புறம் வந்து மெத்தடிஸ்ட் காலேஜ், no, you are not, you are in a Methodist school. Methodist காலேஜ்க்கும் இவங்க பிரின்சிபலாக இருந்தாங்க. பயங்கரமான லேடி, என்னோட பிரின்சிபல். ஓகே, வெரி ஸ்ட்ரிக்ட் லேடி. அவங்கள பார்க்கும் போது அவங்க வந்து அன்பு இருக்கிற மாதிரி நான் ஸ்கூல் காலத்தில் பார்த்துருக்கேன். ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க, பட் அவங்க செஞ்ச காரியங்கள் நிறையா. குறிப்பாக வந்து டீச்சர்ஸாக, those who of us who are teachers, you must know this. She was a voice for the teachers of that time.
டீச்சர்ஸ் யூனியன், விமன் டீச்சர்ஸ் யூனியன், அவங்க அதுதான் அதை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அந்த காலத்தில் வந்து 1960s வந்து ஆண் டீச்சருக்கும் பெண் டீச்சருக்கும் ஒரே சம்பளம் இருக்காது. ஆம்பளைங்களுக்கு கூட, பொம்பளைங்களுக்கு குறைவு. செய்கிற வேலை சமம், பட் அவங்களுக்கு தான் கூட. ஸோ இவங்க வந்து உரிமைக்காக போராடி இப்போ பெண்களுக்கு வந்து அதே சம்பளம் இருக்குதுன்னா இவங்க செஞ்ச போராட்டம். ஸோ ஷி வாஸ் அ வாய்ஸ் ஃபார் த வாய்ஸ்லெஸ். சம்டைம்ஸ் we can be that voice for the voiceless. We can be, but not every one of us, but that is also a way of showing love. Okay, so let me finish with this. Very late already, I'm so sorry. I will finish with this. The last one, pray for people. Praying is also showing love. Praying is also showing love. And you all pray. நம்ம எல்லாம் ப்ரே பண்ணுவோம், தொடர்ந்து ப்ரே பண்ணுவோம், தேவை உள்ளவங்களுக்கு ப்ரே பண்ணுவோம். Next one please. Okay, it's intentional. To love is intentional. It's not a feeling. அன்பு வந்து ஒரு ஃபீலிங் இல்லை, தீர்மானிப்போம். நான் வந்து அன்பு இனிமேல் டிஎம்சி ராவ், பிஜே, அங்கெல்லாம் அன்பில் அப்படியே பொங்கி வழியிற சபையாக இருக்க போகிறோம். Be that. You as an individual, be that, and God will bless you all. Okay, so finally this is 2 Corinthians 5:14. In the Christ, let Christ's love compel you. Okay, ஆண்டவருடைய அன்பு வந்து உங்களையும் என்னையும் எப்போதும் நெருக்கி ஏவி விடட்டும். அந்த நெருக்கத்தில் நம்ம எல்லாருக்கும் அன்பை பகிர்ந்து கொள்ளுவோம். லெட்ஸ் ப்ரே. ஃபாதர் காட், நன்றி அப்பா, நன்றி ராஜா, உம்முடைய அன்பு எங்களை தொட்டதுக்காக நன்றி. இந்த அன்பு மற்றவர்களையும் நாங்கள் தொட நீங்கள் கிருபை செய்வீங்க. பல விதத்தில் ஆண்டவரே, நாங்கள் அன்பு பாராட்டுகிற, அன்பு கூறுகிற ஜனங்களாக இருக்க உதவி செய்யுங்க. குடும்பத்தில், சமுதாயத்தில், வேலை இடத்துல, படிக்கிற இடத்துல, எங்கே எங்களை நீங்கள் வந்து நட்டு வச்சிருக்கிறீங்களோ அங்கெல்லாம் ராஜா நாங்கள் அன்பு பாராட்டுகிற ஜனமாக இருக்க வேண்டும் ராஜா. நீங்கள் பிரியப்படணும் ஆண்டவரே. உமக்கு மகிமை நாங்கள் கொண்டுட்டு வரணும் அன்பின் மூலமாக ராஜா. நன்றி அப்பா, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென்.